தேவனை பற்றி கொள்ளுகிற விஷயம், சஞ்சரிக்கிற விஷயம், ஆராதிக்கிற விஷயம் என்பது அந்த நாளோடு முடிந்து விடுகிற விஷயம் அல்ல. நீங்க சம்பாத்தியம் பண்றது அன்னைக்கே முடிஞ்சிரும், அன்னைக்கு அந்த காசு கிடைச்சிரும், அன்னைக்கு பல செலவுகள் வந்துடும். நீங்க சமைக்கிறதுக்காக ஒரு எஃபர்ட் எடுக்கிறீங்கன்னா அது அன்னியோட முடிஞ்சிரும். கீரை குழம்பு செய்றீங்க, சிக்கன் குழம்பு செய்றீங்க, காலையில போயிட்டு மட்டனை ஃப்ரெஷ்ஷா பிடிச்சிட்டு வரீங்க, அன்னைக்கே செஞ்சு மதியானம் சாப்பிட்டு முடிச்சிட்டு மறுநாள் அது டெலிவரி ஆயிடும். ஆமா, அன்னியோட அது முடிஞ்சு போச்சு. அந்தந்த பிரயாசங்கள் பாருங்க அன்னன்னைக்கு முடிஞ்சிடும். அது நீங்கள் வாயுக்காக, வயிற்றுக்காக, பிழைப்புக்காக, உழைப்புக்காக எது நீங்க எடுத்தாலும். ஆனா கர்த்தருக்கு அடுத்த விஷயத்துல நீங்க படுற பிரயாசம் இருக்கு இல்லையா, அது அன்னைக்கே முடிகிற விஷயம் இல்ல, தலைமுறைகள் தாண்டி உங்களுக்கு பலன் தருகிற ஒரு விஷயம். தலைமுறைகளை கடந்து உங்களுக்கு உயர்வை தருகிற ஒரு விஷயம். நீங்க 100% உத்தரவாதத்தை ஆண்டவரை உயர்த்துகிற பிள்ளைகளுக்கு தேவன் தருகிறார். உங்கள் தலை இருக்கக்கூடிய முடிகள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சித்தம் இல்லாம உன் தலையில இருக்கிற முடியே கீழே விழாதுன்னா எப்படி உன் வாழ்க்கை கீழே விழ முடியும்? எப்படி உன் வாழ்க்கையை நீ நஷ்டப்படுத்த முடியும்? எப்படி உன் வாழ்க்கை சேதப்படுத்த முடியும்? அது சேதமடையாத வாழ்க்கையா இருக்கும். ஆகவேதான் பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவனா இருக்கிறதுனால, என் நம்பிக்கையும் என் ஆதாரமும் அவர் இருக்கிறதுனால சாவு கூட எனக்கு நஷ்டம் இல்ல, லாபம். சாவு லாபமா? யோசிங்க, நஷ்டம். நமக்கு பிரியமான நம்முடைய குடும்பத்தார் நம்ம விட்டு செல்வது லாபமா? நஷ்டம். வலி, அது பெரிய கஷ்டம், வேதனை. நாம் இந்த உலகத்தை விட்டு சொல்லுகிறோம், லாபமா? கஷ்டம், நஷ்டம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, போயிடலாமா? கஷ்டம். ஆமா, யாராச்சும் அனுப்பிடலாமா? கஷ்டம். ஆனா பவுல் சொல்றாரு, அவர் என்னுடைய ஜீவனா இருக்கிறதுனால அது கூட லாபம், அது கூட பலன். அப்போ கஷ்டங்களை கண்டு தேவ பிள்ளைகள் ஒரு நாளும் கர்த்தரை விட்டு பின்வாங்க கூடாது. தினமும் கரண்டே போல, ஆனா ஆராதிக்கிற கரெக்டான இந்த நேரத்துல போயிருக்குன்னா என்ன அர்த்தம்? ஆமா, நீ கரண்ட பெருசா நினைக்கிறியா, கர்த்தரை பெருசா நினைக்கிறியா? ஆமா, உங்களுக்கு புழுக்கமா இருக்கோ இல்லையோ, எனக்கு அதுக்கு மேல இருக்குது. ஆனா காட்டிக்காம நடத்துறது தான் கர்த்தருடைய கிருபை. அது போல நீங்களும் காட்டிக்காம ஆராதிக்கிறது தான். பழகிருவீங்க. வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், பட்டினியா இருக்க தெரியும், பரிபூர்ணமா இருக்கு. நீங்க சொல்ற பாருங்க, எல்லாத்திலும் ட்ரைனிங் எடுத்துருவீங்க. எந்த நிலையில் இருந்தாலும் மலரும். எந்த வாழ்க்கை தெரியுமா கஷ்டம்? இது இல்லாம என்னால இருக்க முடியாதுன்ற ஒரு மைண்ட் செட்ல வாழ்றீங்க பாத்தீங்களா, அதான் கஷ்டம். ஏது இல்லைனால என்னால சூப்பரா வாழ முடியும்ன்றது சூப்பரான லைஃப். ஏசி இல்லாம என்னால இருக்கவே முடியாது, ஃபேன் இல்லாம இருக்க முடியாது, மெத்த இல்லாம இருக்க முடியாது. இது ரொம்ப கஷ்டம். நான் எந்த நிலையில் இருந்தாலும், தரையில பாய் கூட இல்லைனாலும், அல்லேலூயா, உட்காரத்துக்கு சேர்ல குஷனே இல்லாவிட்டாலும், ஏன்னா ஆண்டவர் நம்ம பிறக்கும் போது குஷனோட தான் நம்மளை பிறக்க வச்சிருக்கார். ஆமா, அதனால நம்ம எதுக்கும் என்ன இடக்கூடாது, வருத்தமே அடைஞ்சிடக்கூடாது. எல்லா விதத்திலையும் நாம் மனரம்யமா இருக்க பழகி கொள்ள வேண்டும். அப்போ தேவனை தேடாத, ஆராதிக்காத 1000 குடும்பங்கள் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கட்டும். நான் சொல்றேன், டைரியில எழுதுங்க. என்ன எழுத போறீங்க? என் வீட்டை சுத்தி, என் ஊரை சுத்தி ஆண்டவரை தேடாத பல பேர் இருக்காங்க, டைரியில எழுதுங்க. ஆனா நாங்களோ தேவனோடு சஞ்சரிக்கிறோம், டைரியில எழுதுங்க. டேட்டை போட்டு எழுதுங்க. இன்னைக்கு நான் சர்ச்சுக்கு போறேன், அவங்க தியேட்டருக்கு போறாங்க, எழுதுங்க. அல்லேலூயா. நான் தேவ சன்னிதானத்துல முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறேன், ஆனா அவங்களோ
சிற்றின்பத்துல உழன்று கொண்டிருக்கிறார்கள் நான் பார்க்கிறேன். எழுதுங்க. என்ன வரும்? ஒரு நாள் வரும், கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீட்டுக்கும் மணல் மேல் கட்டப்பட்ட வீட்டுக்கும் தேவன் வித்தியாசத்தை காட்டுவார். பிள்ளையே, தேவன் வித்தியாசத்தை காட்டுவார். கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீட்டுக்கும் மணல் மேல் கட்டப்பட்ட வீட்டுக்கும் ஆண்டவர் பெரிய வித்தியாசத்தை ஆண்டவர் ஏற்படுத்துவார். ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும், தேவனை ஆராதிக்க ஆலயத்துல வந்த உன்னையும் ஆராதிக்காதவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை இன்னைக்கு நீ பார்க்காம இருக்கலாம். ஒரு நாள் கர்த்தர் காண செய்வார். ஆமா, பாருங்க, நமக்கு முன்னாடி சிஸ்டர் சரளா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. போன வாரம் அவங்க போன பாதை உங்களுக்கு தெரியுமா? ஆமா, படுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. இன்னைக்கு பாருங்க எவ்வளவு கம்பீரமா கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்காரு ஆண்டவர். அல்லேலூயா. எத்தனை சுனாமி வந்தாலும், எத்தனை சோதனை வந்தாலும் கர்த்தரை ஆராதிக்கிறவன் மீண்டும் எழும்புவானவன், மீண்டு வருவானவன். அவனை அழைத்து விட முடியாது. தேவ பிள்ளையை உன்னை சிதைத்து விட முடியாது. உன்னை ஒரு நாளும் அழைத்து விட முடியாது. ஏன்னா உன் மேல இருக்கக்கூடிய அபிஷேகம், முன்குறிப்பு, தெரிந்து கொள்ளுதல், வார்த்தை, ரத்தம், சித்தம், தேவ மகிமை, ஆவியானவருடைய வல்லமை உன்னை நிறைத்து கொண்டிருக்கிறது. யாரும் உன்னை சேதப்படுத்தி விட முடியாது. எதுவுமே உன்னை அழித்து விட முடியாது. எதுவுமே உன்னை நஷ்டப்படுத்தி விட முடியாது. சோகம் வரலாம், ஜெபிக்கிறவங்களுக்கும் சிக்கல் வரலாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எல்லாரும் ஓடுவாங்க. சொல்லுங்க, எல்லாரும் ஓடுவாங்க. மைதானத்துல 10 பேர் 20 பேர் ஓடுவாங்க. ஆமா, ஒருத்தன் முன்னாடி ஓடுவான், அப்புறம் அவன் ஸ்லோவாயிருவான், அப்புறம் பின்னாடி இருக்கிற முன்னாடி வருவான். ஓடிட்டு இருக்கும்போது யாரு முன்னாடி ஓடுறாங்கன்றது முக்கியமே இல்லை. கடைசியா யார் ஓட்டத்தை ஜெயமா முடிக்கிறாங்க அதுதான் முக்கியம். நான் சொல்றேன், உன் ஓட்டத்தை நீ ஜெயமா முடிப்ப. உன் ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கும், கம்பீரமா இருக்கும், ஜெயமா இருக்கும், நிறைவா இருக்கும். ஒரு நாளும் பிறரை கண்டு உன்னை வருத்தப்படுத்தி கொள்ளாதே. நீ விசேஷமான கர்த்தருடைய பிள்ளை. ஆண்டவருடைய சித்தத்துல இருக்க, ரத்தத்துல இருக்க, வார்த்தையில இருக்கிற, கிருபையில இருக்கிற, அபிஷேகத்துல இருக்கிற. இன்னைக்கு 1000 ஏற்றத்தாழ்வுகள் உன் லைஃப்ல இருக்கலாம், ஆனா முடிவோ அது ஜெயமா இருக்கும். ஏன் தெரியுமா? உன் வாழ்க்கை ஆண்டவருடைய கரத்துல இருக்குன்றத மறந்துடாதீங்க. சஞ்சரிக்கிறவர்களுடைய குடும்பங்களை தேவன் தம்முடைய சமூகத்திலே வைத்து தம் கரத்திலே ஏந்தி பிடித்துக் கொள்ளுகிறார். எப்படின்னா போட்டோம், நான் கர்த்தரை ஆராதிப்பேன், கர்த்தரோடு சஞ்சரித்துக் கொண்டிருப்பேன், நான் உத்தமனா ஜீவிக்க போறேன், நான் நீதியா வாழ போறேன், நான் கர்த்தரை கனப்படுத்த போறேன், நான் கர்த்தரை. இதுல நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா நீங்க ஃபவுண்டேஷன் போடுங்க. உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்க வீட்டையும் இந்த வார்த்தையின் மேல கட்டுங்க, இந்த வசனத்தின் மேல கட்டுங்க. எந்த வார்த்தை? நீதி, உத்தமம், தேவனோடு சஞ்சரிக்கிற வாழ்க்கை. இதன் மேல உங்க வாழ்க்கைய, உங்க வீட்டை, உங்க குடும்பத்தை நீங்க கட்டி பாருங்க. எத்தனை சுனாமி அலைகள் வந்தாலும் சான்ஸே இல்லை. முழு குடும்பத்தையும் தேவன் அற்புதமா காப்பாற்றுவார், ஆச்சரியமா காப்பாற்றுவார். நீங்கள் விட்டு விட்டு செல்லக்கூடிய வீடு காப்பாற்றாது, உங்கள் விட்டு விட்டு செல்லக்கூடிய உடைமைகள் காப்பாற்றாது. ஆனால் உன் குடும்பத்திற்கு நீ விட்டு விட்டு செல்லுகிற விசுவாசங்கள், வார்த்தைகள், வசனங்கள், தேவ உறவுகள் காப்பாத்தும். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, ஆதியாகமம் 6:17 வாசிக்கலாம். ஆதியாகமம் 6:17 வானத்தின் கீழே ஜீவ சுவாசம் உள்ள சகல மாம்ச ஜந்துக்களை அழிக்க நான் பூமியின் மேல் ஜல பிரளயத்தை வரப்பண்ணுவேன். பூமியில் உள்ள யாவும் மாண்டு போகும், ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். நீயும் உன்னோடே கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். ஆண்டவர் சொல்றாரு, பூமியில இருக்கிறதெல்லாம் மாண்டு போகும், அதே பூமியில தான் நம்மளும் இருக்கோம். அல்லேலூயா. எல்லாம் மாண்டு போகலாம், ஆனா உன் குடும்பத்தை ஆண்டவர் மகிமையில வைப்பார், உன் பிள்ளைகளை மகிமையில வைப்பார், உன் மருமக்கள் மார்களை மகிமையில வைப்பார், உன் பேர பிள்ளைகளை ஆண்டவர் பேழைக்குள்ள வைப்பார்.
அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டினா ஆண்டவர் உன்னை காப்பாற்றுவதற்கு பேழையே தேவன் கட்டுறார். தேவன் உன்னை காப்பாற்றுவதற்காக எவ்வளவு முயற்சி, எவ்வளவு பிரயாசம் வேணாலும் படுவார். எவ்வளவு முயற்சி வேணா எடுப்பார், எவ்வளவு பிரயாசம் படுவார். அப்ப சொல்றாரு, எல்லாம் ஆண்டு போனாலும் நான் கூட உடன்படிக்கை பண்றேன், ஒப்பந்தம் போடுறேன், அக்ரிமெண்ட் போடுறேங்கிறாரு. இது 11 மாதம் போடுகிற அக்ரிமெண்ட் அல்ல, 3 மாதம் 6 மாதம் போடுகிற அக்ரிமெண்ட் அல்ல, ஏதோ 10 வருடம் 20 வருடம் போடுகிற அக்ரிமெண்ட் அல்ல. தலைமுறை தலைமுறைக்கென்று தேவன் போடுகிற அக்ரிமெண்ட். தலைமுறை தலைமுறைக்காக தேவன் போடுகிற கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட், ஒப்பந்த பத்திரம். இதில் தேவன் கையெழுத்திடுகிறார். உடன்படிக்கை ஒப்பந்தத்தில் இருவர் கையெழுத்திட வேண்டும். எத்தனை பேர் கையெழுத்து போடணும்? நீங்க ஒரு வாடகை வீட்டுக்கு போறீங்கன்னா வாடகை வீட்டுல குடியிருக்கக்கூடிய டெனன்ட் நீங்களும் போடணும், ஹவுஸ் ஓனரும் போடணும். அல்லேலூயா. ஒரு லேண்ட் நீங்க வாங்க போறீங்கன்னு சொன்னா கொடுக்கிற ஓனரும் போடணும், வாங்குற நீங்களும் போடணும். கைமாத்தா ஒரு காசு பணம் ஏதாச்சும் நீங்க கொடுக்குறீங்க வாங்குறீங்கன்னா அக்ரிமெண்ட் போட்டா கொடுக்கிறவங்களும் போடணும், வாங்குறவங்களும் போடணும். அப்ப நல்லா கவனிங்க, இந்த 2 பேர்ல ஒருத்தர் டக்கால்ட்டி வேலை பண்ணாலும் ஒப்பந்தம் என்ன ஆயிடும்? நாசமா போயிடும். அப்போ நல்லா கவனிங்க, இந்த உலகத்தில் போடப்படுகிற எல்லா அக்ரிமெண்ட்டும், உடன்படிக்கைகளும், ஒப்பந்தங்களும் மனம் மாறுகிற மனிதர்கள் போடுவது. ஆனா இந்த உடன்படிக்கை ஒப்பந்தத்துல யார் தெரியுமா கையெழுத்து போட்டிருக்காங்க? நன்மைகளை அருளுகிற பிதா கையெழுத்து போடுறாரு. பெறுகிற மனுஷன் நாம் போடணும்ல. ஆனால் மனிதர்களுக்கெல்லாம் மனிதனாய் இந்த உலகத்தில் வந்து மனிதர்களுக்கெல்லாம் பிரதிநிதியாகிய இயேசு கிறிஸ்து கையெழுத்திடுகிறார். தருவதாக பிதா கையெழுத்திடுகிறார், மனு குலத்திற்கு பெற்று தருவதாக கிறிஸ்து இயேசு கையொப்பமிடுகிறார். நான் சொல்லுகிறேன், இது மாறாத ஒப்பந்தம், அழிக்கப்படாத ஒப்பந்தம், யாரு நினைச்சாலும் மறையாத நீங்காத ஒப்பந்தம். ஆண்டவர் உனக்கு அருளுகிற ஆசீர்வாதங்கள் அத்தனையும் உத்தம ஒப்பந்தம். கேன்சலே ஆகாது பாருங்க. ஏன்னா வேதத்துல ஒரு வசனம் இருக்கு, தேவனுக்கு ஒரு பேர் இருக்கு, பொய்யுரையாத தெய்வம், பொய்யுரையாத தேவன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பொய்யே பேச தெரியாது. யாரும் தப்படுத்துக்க வேண்டாம். ஒரு அட்வொகேட் சொன்னது, நாங்க தெரிஞ்சு கூட உண்மையை சொல்ல மாட்டோம், பழகிறோம். அதனால நான் ஏதோ உங்களுக்கு தவறா சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க, அவங்க சொல்றது சொல்றேன். தெரிஞ்சு கூட வராது. ஆண்டவருக்கு தெரியாம கூட பொய்யே வராது. ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடனே என் உடன்படிக்கை நான் ஏற்படுத்துவேன். இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் காதுகள் ஆசீர்வதிக்கப்பட்டது. இதோ நோவாவின் காலத்துக்கு சொன்னார் என்று நம்பிவிடாதே. நோவா இன்றைக்கு இல்லை, காலம் இன்றைக்கு இல்லை, கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். உன் செவி கேட்க ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றார், உன்னுடனே ஆண்டவர் உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். உன்கிட்ட ஆண்டவர் இந்த காலையிலே ஒப்பந்தம் போடுறாரு. உன்னோடு ஆண்டவர் உடன்படிக்கையில கையெழுத்து இடுகிறார். என்ன இடுகிறார்? நீயும் உன்னோடு கூட உன் குமாரரும், உன் மனைவியும், உன் குமாரரின் மனைவிகளும் பிள்ளைகளும், நான் சொல்லுகிறேன், நீங்கள் பேழைக்குள் கிறிஸ்துவுக்குள் பிரவேசியுங்கள், அந்த உறவுக்குள் வாழ்ந்திருங்கள், தேவ உறவிலை நிலைத்திருங்கள். நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள், நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். என்ன, உலக மாந்தர்கள் அவமானம் அடைந்திருக்கலாம், ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் அவமானம் அடைய முடியாது. என்றைக்கு ஒப்பந்தத்துக்குள்ளாய் வந்தாயோ அன்றிலிருந்து நீ ஆண்டவருடைய பிள்ளை, தேவனுடைய குமாரன், தேவனுடைய குமாரத்தி. உறுதியாய் நம்பு தேவ பிள்ளையே. இப்பொழுது நீ போய்கொண்டிருக்கிற பாதையிலே நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய். இப்பொழுது நீ எடுத்திருக்கிற தீர்மானத்திலே நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய்.
ஒரு காரியத்தை நீ துவக்கி இருக்கிற, நல்ல விதமா முடியுமா முடியாதா என்ற பல வகையான போராட்டம் உனக்கு இருக்கு. ஆண்டவர் உன்னை பார்த்து முகமுகமா பேசுறாரு, நீ வெட்கப்பட்டு போக மாட்ட. இந்த விஷயத்திலே ஆண்டவர் உனக்கு ஜெயத்தை தருவாரு. நீ எடுப்ப, நீ வெற்றி எடுப்ப, நீ உயர்வை எடுப்ப, நீ செல்வங்களை எடுப்ப, நீ உயர்வின் மேன்மையை எடுப்ப, நன்மைகளை எடுப்ப. கெடுக்கிற உலகத்துல பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதத்தை பரம தகப்பன் உனக்கு இருக்கிறதுனால 2 கரங்களை உற்சாகமா தட்டி சொல்லு, நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். நீ அவமானம் அடைய மாட்டாய். உன் பிள்ளைகள் விஷயத்துல, உன் குடும்ப விஷயத்துல, உன் வீட்டு விஷயத்துல, உன் வருங்காலங்களுக்கு அடுத்த விஷயத்துல, உன் பொருளாதாரங்களுக்கு அடுத்த விஷயத்துல, உன் நல்வாழ்வுக்கு அடுத்த விஷயத்துல தேவனோடு சஞ்சரிக்கிற குடும்பமாய் உன்னை தேவன் முன்குறித்தபடியினால் உறுதியாய் நம்பு தேவ பிள்ளையே. நீ உடன்படிக்கைக்குள்ளா இருக்கிற கர்த்தருடைய மகன், நீ உடன்படிக்கையின் பிள்ளை, நீ ஒப்பந்தத்துக்குள்ள அக்ரிமெண்ட்டுக்குள்ள நீ இருக்கிற. உன் பேர் அக்ரிமெண்ட்டுக்குள்ள இருக்கு, உன் லைஃப் ஒப்பந்தத்துல இருக்கு, உன் சந்ததிகள் ஒப்பந்தத்துல இருக்கிறாங்க. ஆண்டவருடைய அழியா பத்திரம் இது. உலகத்தார் போடுகிற கிரைய ஒப்பந்த பத்திரத்தை பார்க்கிலும் இது மிக வலிமையான உறுதியான பத்திரம். பத்திரமா இயேசுவின் ரத்தத்தினாலே காக்கப்பட்டு முத்தரிக்கப்பட்டிருக்கிற பத்திரம்.